வந்து எனக்கு இப்ப சுப்ரபாதம் மாதிரி. Awesome. Hey guys, welcome you all to another edition of Lights On. இன்னைக்கு வந்து we'll be discussing the 2023 Tamil film Dada, starring Kavin, Aparna Das, BTV Ganesh, and few other newcomers. So we have Aarti and Vasumati today with us. So okay, Hi. Hello. let's get on to the discussion. So first one, what I was thinking is we'll just start with uh, as usual. உங்களோட தாட்ஸை வந்து சொல்லுங்க. சொன்னதுக்கு அப்புறம் வந்து I have few things I wanted to specifically ask, and we can go from there. Okay. Okay. I go first. Who wants to go first? நான் போறேன். Priya? Okay, go. அதான் ஆக்சுவலா இந்த மூவி லாஸ்ட் இயர் ரிலீஸ் ஆனப்ப ஓடிடில நார்மலா இந்த ஓடிடில மூவி பார்ப்பாங்கல்ல. ஸோ எல்லா ஃப்ரெண்ட்ஸுமே வந்து வரிசையா ஸ்டேட்டஸ் வச்சு சமப்படம்னு இல்லை, இது ரிலேட்டடா ஏதாவது போஸ்ட் போட்டுட்டே இருப்பாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு என்னடா பெருசா இருக்க போகுது, ஜஸ்ட் நார்மல் லவ் ஸ்டோரி, ரொம்ப நார்மலான மூவி அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன்ல சரி பார்ப்போம் சும்மா ஒரு வீக்கெண்ட்ல அப்படின்னு பார்த்தா மூவி செம்மையா இருந்தது. விச் இஸ் லைக் என்கேஜிங்கா இருந்தது. ஸ்டார்ட் பண்றப்போ வந்து ஒரு இதோட தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஓகே பெருசா ஒன்றும் இருக்காது, ஒரு கடமைக்கு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அது ஃபர்ஸ்ட் ஃபியூ மினிட்ஸ்லயே உள்ள அப்படியே இழுத்துருச்சு. அப்புறம் அவன் வந்து அந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் லைக் ஒவ்வொரு பார்ட்டுமே இட்ஸ் லைக் தேவையில்லாததா தோணவே இல்லை. ஹவ் தே ஃபெல் இன் லவ், அப்புறம் அந்த குழந்தை ஸ்ட்ரகிள்ஸ், அந்த இது குழந்தை பிறந்து இவன் ரிட்டன் அந்த ஆட்டோ திருப்புறப்பெல்லாம் கம்ப்ளீட்லி ஐ மீன் டு த மூவி. அடுத்து என்ன ஆகும், அடுத்து என்ன நடக்கும். ஸோ மூவில நிறைய விஷயம் வந்து தே டிட் த பர்ஃபெக்டா அவங்கவுங்க வேலையை பார்த்துருந்த மாதிரி இருந்தது. கேமராவாகட்டும் இல்லை ஸ்க்ரீன் பிளே, லைக் அது எப்படி மூவ் ஆகுது அதெல்லாம் நமக்கு யோசிக்க. கதைன்னு ஒன்று மூவ் ஆகும், ஒரு டைம் பார்க்கணுன்லாம் தோணவே இல்லை, எவ்வளோ போயிருக்கு அந்த மாதிரி. அந்த மாதிரி கதையும் தேவையில்லாததுன்னு எதுவுமே இல்லை, ஃபன் எலிமெண்ட் இருந்தது. அது அந்த இது வந்து அஸ் அ மூவி வந்து அஸ் அ ஹோல் இது நல்லா இருந்தது. அப்புறம் ஆக்டிங் வைஸ் வந்து கவின் அதான் ஹீ இஸ் அ குட் ஆக்டர் ஆக்சுவலி அப்படின்னு தோணும். ஏன்னா வந்து இப்போ அவனுக்கு அப்படி ஒரு பேரு, பீப்புள் எல்லாம் அவனோட இவன் தான் அந்த மாதிரி ஒரு பேர் இருக்கு. ஆனா அதை மாத்தி இப்ப திருப்பி படம்னு பார்த்தா நம்மளால உட்காந்து பார்க்க முடியும். இது எதுவுமே இல்லாத அந்த கேரக்டரா தான் அவனை பார்க்க முடியும், கவின்னு தோணவே தோணாது. ஸோ அது வந்து அவனோட ப்ளஸ். அப்புறம் இந்த மூவில வந்து சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸும் செம்மையா பண்ணியிருந்தாங்கன்னு ஃபீல் ஆச்சு. விடிவி கணேஷ் ஆகட்டும், இல்லை அந்த ஃப்ரெண்டு ஹரிஷ் நினைக்கிறேன் அவன் பேரு. ஸோ அதெல்லாம் வந்து ரியலா பசங்களுக்குள்ள எப்படி நார்மலா பேசிப்பாங்க. அப்புறம் ஒரு பாயிண்ட்க்கு மேல அவன் அமித் மாமான்னு வருது, அதெல்லாம் செம்மையா செட் ஆச்சு. அந்த சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸும் சூப்பரா இருந்தது. மூவில எனக்கு ஒர்க் அவுட் ஆகலைன்னு சொன்னா, ஹீரோயின் கேரக்டர் வந்து ஏதோ லேசி ரைட்டிங் மாதிரி, அவளை வில்லியாவே காட்டுற மாதிரி. ஒரு பொண்ணு எப்படி இவ்வளோ அறிவு கெட்டுத்தனமா நீ இருப்ப, பொறுப்பு இல்லாம, லைக் ஐ ஜஸ்ட் வாண்ட் திஸ், நான் இப்படிதான் போவேன், யாரை பத்தியும் அவளோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரு ஜஸ்டிஃபைடா இல்லாத மாதிரி எனக்கு தோணுச்சு. இது மோர் ஆஃப் அப்பாக்கும் பையனுக்கும் இருக்கிறத காட்டணுங்கிறதுல கான்சென்ட்ரேட் பண்ணி, ஸோ அந்த பொண்ணும் ஸ்ட்ரகிள் போயிருப்பா, இல்லை அவள்கிட்டயும் ஒரு நியாயம் இருக்குங்கிற மாதிரி அது எனக்கு கம்மியா பட்டுச்சு. பட் அது வந்து படத்துல பெருசா தேவையில்லாத விஷயங்கிறதுனால இட் வாஸ் நாட் அ பிக் ப்ராப்ளம் ஆர் எனி திங். ஸோ தட்ஸ் ஓவரால் மூவி வந்து இட் ஒர்க் ஃபார் மீ, இட் வாஸ் அ குட் மூவி. Okay. So for me, ஜேசி ஹோல்ட் ஆன், நான் பேசிட்டு இருக்க அப்புறம் அதுக்கப்புறம் நான் தான் உன்னை மியூட் பண்ணி விட்டேன், சாரி. ஸோ பேசிக்கலி வந்து எனக்கு ஐ லவ் தட் ஓப்பனிங் ஷாட், and it's been a while since we had a terrific opening shot and a similar ending shot. ஸோ அந்த ஆரம்பிக்கிறது வந்து அந்த ஐ திங்க் டாப் ஆங்கிளில் வந்து they both are lying on the bed, and the beautiful part is அந்த there is a backgroundல வந்து ஏதோ ஒரு கப்பல் வந்து சண்டை போட்டுட்டு இருக்கிற மாதிரி வந்து இருக்கும். that was beautifully done, and you end the film in a similar இது, and it's so quiet. You just hear the music and
அவங்க அம்மாவும் பையனும் வந்து பேசிக்கிற மாதிரி. இட் ஃபெல்ட் மோர் லைக் ஓகே, இட்ஸ் த மதர் அண்ட் சன் ஆர் பாண்டிங். ஸோ த டேட் இஸ் ஜஸ்ட் சில்லிங் ஆஃப் அப்படிங்கிற மாதிரி வந்து தட் எண்டிங் வாஸ் வெரி பியூட்டிஃபுல். ஓகே, அண்ட் ஐ லவ் த பார்ட் அபவுட் கவின்ஸ் கேரக்டர்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஹியூமன் ரிலேஷன்ஷிப்ஸ். அவன் கடைசியில வந்து நீ என்னை விட்டு போனது தப்பே கிடையாது, ஆனா அந்த குழந்தை எப்படி உனக்கு விட்டு போகணும்னு தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றதா இருக்கட்டும். அண்ட் த கேர்ள் ரெஸ்பாண்டிங் சேயிங் தட் குழந்தை செத்து போச்சுன்னு சொன்னாங்கடா, நான் வந்து நான் என்ன எனக்கு என்ன பண்றது, நான் என்ன பண்றது, உன்னை விட்டு போகணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். பட் தே செட் த சைல்டு இஸ் நாட் அலைவ் அப்படின்னு சொல்லிட்டு என்னை ஏமாத்திட்டாங்க. அண்ட் தெர் இஸ் நோ மெலோட்ராமா தேர். she says that and he believes her, and that was so beautiful. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. தென் த ஃபிலிம் இனிஷியல் பார்ட்ஸ்ல வந்து எனக்கு ஐ வாஸ் ஸ்லைட்லி worried that it was going to keep reminding me of ஆதலால் காதல் செய்வீர். பட் தேங்க்ஃபுல்லி இட் டிட் நாட். ரொம்ப வந்து ரொம்ப வந்து it stayed a bit more mature than ஆதலால் காதல் செய்வீர் தோணுச்சு. பட் தட் சீன் நான் ரொம்ப பதறினது வந்து அந்த குழந்தைய வந்து அவன் ஹோம்ல விட்டுட்டு அவன் வர்ற சீன்லாம் வந்து வாஸ் ரியலி தட்ஸ் த பாயிண்ட். ஐ திங்க் ஐ ரியலைஸ் தட் ஓகே வி ஆர் மெலோவிங் டவுன் இன் லைஃப். இந்த சீன்லாம் வந்து நம்மள வந்து ரொம்ப வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு வந்து சப்தா மூவிக்கு செகண்ட் பார்ட் பார்த்தேன். நான் ஸ்டாப்பா சம் 20 மினிட்ஸ் ஐ வாஸ் கிரையிங் நான் ஸ்டாப். இதுல கால் அப்புறம் ஐ டுக் சம் 5-10 மினிட்ஸ் கிளியர் அப் ஆயிட்டு தம்பி கால் பண்ணா பேசவே முடியல, விக்கி விக்கி அழற. ஸோ தே தாட் தனியா வேற இருக்கேன், பயந்துட்டாங்க. என்னாச்சு என்னாச்சு, இல்ல இல்ல மூவி தான், கிவ் மீ 5 மினிட்ஸ் ஐ பி நார்மல். அப்பதான் எனக்கு ஓகே லைஃப்ல நம்ம கொஞ்சம் இதுவா மெலடோன் ஆயிட்டு இருக்கோம். ஐ நெவர் கிரை ஃபார் மூவிஸ். ஓகே ஜெசி, நீ எனி டைம் நீ ஏதாவது சொல்லணும்னா அன்மியூட் பண்ணிட்டு சொல்லு. ஓகே, நான் அதை ரெக்கார்ட் பண்றோம் இதுக்காக பேக்ரவுண்ட் நாய்ஸ்க்காக தான் நான் வந்து மியூட் பண்ணேன். ஓகே, ஸோ தட் பார்ட் வாஸ் இது. கவின் அஸ் அன் ஆக்டர், சி நான் வந்து பிக் பாஸ் பார்க்க மாட்டேன். ஓகே, ஸோ எனக்கு வந்து கவின், பட் கவின் இஸ் தேர் இன் தட். அண்ட் தட் தட் கேர்ள், வாட்ஸ் ஹர் நேம்? ஆஸ்ட்லியா. யா. ஸோ அது வந்து அதை வச்சு அம்மா வந்து சொல்லிட்டே இருப்பாங்க. ஸோ தட்ஸ் ஹவ் ஐ நோ அபவுட் கவின். பட் ஐ ரிமெம்பர் நான் ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வர டைம் தான் வந்து வீட்டில் வந்து சரவணன் மீனாட்சி ஓடிட்டு இருக்கோம். ஸோ I've seen him. He really has this that boy next door look, and he seemed like a decent actor. But I was really blown off by him. His performance really, நான் வந்து எதிரே பார்க்கல. It was totally, I know the film had a lot of rave reviews and all that, but people talking about this film is one thing, and when you're watching it, the experience that he gives is really, really terrific. I love that part. The film, so in the film வந்து it's a great film till the interval. From interval to the climax முன்னாடி இருக்கிற சீன் வரைக்கும் வந்து I have no idea what happened to that film. It's அதாவது you have a 2.5 hour film, 2 hour 15 minutes film, where 40 minutes is absolute junk. You take out that 40 minutes and the film will be absolutely fine. அந்த அந்த ஒரு எனக்கு ஸ்க்ரீன் ரைட்டிங் கிளாஸ்ல வந்து என்னோட ப்ரொஃபஸர் வந்து ஒன்று சொல்லுவார். இட்ஸ் வெரி ஈஸி ஃபார் ரைட்டர்ஸ் டு ரைட் ஆக்ட் 1 அண்ட் ஆக்ட் 3, பட் த ஆக்சுவல் ஃபிலிம் இஸ் ஹேப்பனிங் இன் ஆக்ட் 2. ஸோ பேசிக்லி வந்து ஒரு 120 மினிட்ஸ் ஃபிலிம்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா 30 மினிட்ஸ் இந்த ஃபர்ஸ்ட் வந்து இஸ் ஆக்ட் 1, லாஸ்ட் 30 மினிட்ஸ் வந்து இஸ் ஆக்ட் 3. ஸோ நடுவில் இருக்கிற 60 மினிட்ஸ் வந்து இஸ் ஆக்ட் 2. ஸோ இந்த ஆக்ட் 2ல தான் என்ன கதை எதை பத்திங்கிறத ஆக்ட் 1ல செட் பண்ணிட போறோம். எப்படி முடிய போகுதுங்கிறத வந்து ஆக்ட் 3ல வந்து பண்ணிடுவோம்.
இந்த ஆக்ட் 2ல தான் வந்து லிட்ரலி the whole story வந்து is actually told. Now any good writer should be able to write a good act 2. ஆக்ட் 2ல வந்து if you are not holding the audience அப்படின்னு வச்சுக்கோங்க, it's not a complete film. ஆக்ட் 3ல வந்து ஆடியன்ஸுக்கும் தெரியும் படத்தோட நம்ம எண்டிங்க்கு வரோம், ஏதோ ஒன்று எல்லாம் வந்து ஏதோ ஒரு இடத்துக்கு கன்வெர்ஜ் ஆக போகுது, முடிய போகுது. ஸோ நார்மலாவே ஆடியன்ஸ் வந்து will become hooked. But it's the act 2 where you have to sustain the audience. நீ எல்லா கிரேட் ஃபிலிம்ஸ் எடுத்துக்கிட்ட அப்படின்னா வந்து ஆக்ட் 2 வந்து would be very good. And it will live up to, so செம்ம ஸ்டார்ட் இருக்கும், செம்ம ஆக்ட் 2 இருக்கும், அண்ட் ஆக்ட் 3 வந்து will be எல்லாத்தோட வந்து ஒரு 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 crowning moment மாதிரி வந்து ஆக்ட் 3 வந்து வச்சிருப்பாங்க. But this film really falls flat. Flat is saying falls flat is an understatement. It is being very kind to the film. It is absolutely bad. என்ன நடக்குது எனக்கு ஒண்ணுமே புரியல. அந்த there are moments that I loved actually. அந்த கோவர்க்கர் வந்து இவனுக்கு ப்ரப்போஸ் பண்றதுக்கு வந்து ட்ரை பண்ற பார்ட்ல வந்து எனக்கு ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. வாலெட்டை வந்து வச்சுட்டு அவன் வந்து எந்திரிச்சு போறது. ஸோ ஹீ டிட் நாட் சே எனிதிங். இட்ஸ் ரொம்ப நல்ல விஷுவல் ட்ரீட்மெண்ட், அது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது. பட் அதுக்கப்புறம் வந்து அந்த the things that happen in that office was இட் வாஸ் அதுக்கு பதிலாக நீங்க வந்து ராம்குமார் ஸ்டாண்டப் காமெடியன் ராம்குமாரோட ஐடி ஸ்டாண்டப் ஏதாவது பார்த்தாலே போதும். அந்த மாதிரி that would have been far better than that அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. that 40 minutes was a total write off. I don't know what happened to the heroine's dubbing. Who dubbed for that? I'm sorry. ஒரு ப்ராப்ளம் சொன்னாங்க, ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கும் செகண்ட் ஹாஃப்க்குமே டப்பிங் மாறுமாமே. Yeah. இருக்குன்னு Yeah. சொன்னாங்க. So first halfல வந்து எனக்கு வந்து I did not like Kavin because of his hair. Okay, that is a personal thing. Nothing against him. It's just a personal thing. I just got so, நான் வந்து நானும் அதுவும் பார்த்துட்டு இருக்கோம். நான் வந்து முடிய வெட்டுறா அப்படின்னா வந்து அவ திரும்பி can you hear yourself அப்படின்னு. அது எப்படி இருக்கு, எனக்கும் வந்து அந்த முடி ஒரு ப்ராப்ளமாவே இருந்தது. வெட்ட மாட்டியா, ஏய் வெட்டுறா, எப்படா இது இப்படி பிடிப்ப, சரி மூஞ்சிரியா தள்ளி விடுறா. அவன் ஃப்ரெண்டும் இதே முடிதான் வச்சிருப்பான். டேய் என்னடா பிரச்சனை உங்களுக்குலாம்? They're unruly. Like they don't have what? அவன் செட் ஆனதும் மாத்திடுவான். குறியீடு மெச்சூரிட்டி வந்துருச்சு அப்படிங்கிறதுக்கு ஹேர் கட் பண்ணி காட்டுவாங்க. And one thing I missed is the child was terrific. I mean, that kid has done a very good performance. Wherever he had to look cute, he looked cute. Wherever he opened his mouth, he did not speak nonsense. It was very spot on. அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சரி, ஓகே, இந்த பையன் வந்து ஓகே, he's way too matured beyond his years அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்தது. ஒன் திங் இஸ், அந்த பையனும் அம்மாவும் பையனும் மீட் பண்ற பாயிண்ட்லாம் வந்து நான் ரொம்ப, because we know it was building up to that. The whole film was actually building up to that moment. I just felt it could have been done little bit better. அந்த லிஃப்ட்ல வந்து அவ பின்னாடி ஒளிஞ்சுக்கிற பாட்டு, அதை விட இன்னும் கொஞ்சம் சம்திங் இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இட்ஸ் that would have been little bit more நல்லா இருந்திருக்கும்னு தோணுச்சு. this did not work well. அதுக்கப்புறம் வந்து அவன் நேம் சொன்னதுக்கு அப்புறத்துல இருந்து வந்து ஐ திங்க் அதுவும் இட் ஜஸ்ட் ஃபெல்ட் வெரி சடன், பிகாஸ் we are so alienated from the சம்பந்தமே இல்லாம நம்மளோட ஒரிஜினல் ஸ்டோரியில இருந்து வந்து கம்ப்ளீட்டா சைட் ட்ராக் ஆகி ஒரு 40 நிமிஷம் போனதுக்கு அப்புறம் சடனா வந்து அவன் பேரை சொன்னோடனே உங்க அப்பா பேர் என்ன அப்படின்னு கேட்டுட்டு சம்திங் hits inside her அப்படிங்கிறது வந்து is just I felt like the whole அந்த ஐடி
அந்த 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 பையன் சூசைட் பண்ணிக்கிற பார்ட், ட்ரை பண்ற பார்ட், அதெல்லாம் டோட்டலி கிரிஞ்சுனா கிரிஞ்சு, எரிச்சலா இருந்துச்சு. ஆம், அது அந்த பார்ட்லாம். ஸோ அது இல்லாம வந்து they could have put more emphasis on இந்த இந்த ரிலேஷன்ஷிப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நான் வந்து ஃபீல் பண்ணேன். ஒன் ஒன் கிரிட்டிசிசம் இஸ் the film I think tried to go the easy way out. ஸோ ஸோ ஒரு இவ்வளோ காம்ப்ளிகேட்டட் ஸ்டோரிக்கு வந்து ஜஸ்ட் ட்ரை டு கிவ் த ஈஸியஸ்ட் வே அவுட் ஆஃப் திஸ். அது வந்து விச் ஐ டோன்ட், தட்ஸ் ஸ்லைட்லி பார்டர் லைன் ஃபேண்டசி அப்படின்னு எனக்கு தோணுது. இட்ஸ் இந்த 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 அளவுக்கு ஈஸியாலாம் வந்து இருக்காது. இட்ஸ் லைக் ஏன்னா if you speak to any of the friends or anyone who had one of the parent abandon them, that is a trauma for life. I have never seen anyone who had that kind of an childhood situation talk like that child or the father talk like that. It is very 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 matured. I liked it that it was matured. Ana, it just did not, that was just very very easy. சினிமாக்கு அது ஓகே, ஆனா அதை தாண்டி வந்து was it real? I don't think so. Yeah, that அவ்வளவுதான். ஜேசி, you can go next. ஃபர்ஸ்ட் படம் வந்தப்போ ரிவ்யூ பார்த்து போன ஐடியாலாம் இல்லை. காலைல ரிவ்யூ வருது, ரிவ்யூ. ஸோ நைட் ஷோ தனியா போய் உட்கார்ந்தேன் பக்கத்துல தேட்டர்ல, சிங்கிள் ஸ்கிரீன் தேட்டர்ல. கிரேட். லைக் கவின் எனக்கு முன்னாடியே தெரியும். லைக் பிக் பாஸ் பார்த்திருக்கேன், அந்த சீசன்லாம் பார்த்திருக்கேன், நல்லா இருக்கும் அந்த சீசன்லாம். ஸோ அப்ப பார்த்து அதுக்கடுத்து லிஃப்ட் படம் பார்த்திருக்கேன். லிஃப்ட் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. லிஃப்ட்டுமே வந்து இட் வாஸ் அ குட் மூவி. ஐ மீன் டீசன்ட் மூவி. சூப்பர் முடியாது, இட்ஸ் டீசன்ட். ஸோ அது மூலியமா இருக்கின்றதா அந்த கிரெடிட்ஸ். கவின் தான் வந்து அவனோட ஆக்டிங் வந்து உனக்கு வாட்சபிளா மாத்தும். லிஃப்ட் இப்ப ஆமா. இவன் கிட்ட ஒரு மொக்க ஆக்டர் போட்டா அது ரொம்ப பிளாண்டா தான் இருந்திருக்கும். ஸோ ஹீ மேக்ஸ் தட் ஸோ அதனால போய் உட்கார்ந்ததுமே நல்லா இருந்துச்சு. லைக் அந்த ஸ்டார்டிங் சீன் சொல்றது வந்து இட் வாஸ் சோ ரியலிஸ்டிக், சோ கேஷுவல். லைக் எந்த ஒரு பேன் அவுட் ஆகியோ எங்கேயோ போய் அங்க எப்பவுமே யூஸ்வலா ஸ்டார்டிங் சீன் மேல இருந்து கொண்டு வந்து ஜூம் கேரக்டர் கொண்டு வருவாங்க. எல்லாம் ஜஸ்ட் சடனா போய் we have two couples that is they had sex and they are sleeping and they are thinking about the future ன்னு சொல்றான். அதுக்கடுத்த சீன்லயும் வந்து pregnant அந்த மாதிரி யோசிச்சு the film immediately. ஸோ அப்போ இருந்தே ஐ பாட் இட் த ஃபிலிம்ஸ் இது. அதுக்கப்புறம் அந்த அவங்க சண்டை போற சீன்ஸ்லாம் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. ஐ மீன் இட் ஹேஸ் டு பி அன்கம்ஃபர்டபுள். லைக் கிளாஸ்ட்ரோபோபிக்கா இருக்கும். லைக் காசு இருக்காது, குளிச்சுட்டு வருவான். ஸோ இட் வாஸ் அன்கம்ஃபர்டபுள் அண்ட் கிளாஸ்ட்ரோபோபிக்கா. லைக் அந்த சண்டை போறது தூக்கி எறிவான். அதனால நல்லா பண்ணியிருந்தாங்க. எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் அந்த ரஸ்டிக்கா ராவா கொண்டு போகணுன்றதுக்காக பண்ணியிருந்தாங்க. அண்ட் கால் பண்ணும்போது எடுக்க மாட்டான். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாமே செமையா இருந்துச்சு. அந்த குழந்தை சீன் அந்த சொன்னாங்க. ஸோ அதுவுமே வந்து எனக்கு அதை பத்தி எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை. பட் எனக்கே வந்து அது நல்லா இருந்துச்சு. லைக் வந்து ஏண்டா விட்டு போறேன்னு சொல்லும்போது திரும்புவான். அந்த ஆட்டோக்காரனும் லைக் ஐ வில் சே சம்திங். ஐ கெஸ் நான் இப்போ படம் பார்க்கல, ரீசெண்டா சொல்லல. அந்த ஆட்டோக்காரனும் லைக் ஐ வில் சே சம்திங் டு ஹிம். ஸோ அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அண்ட் மியூசிக் தான் செம்மையா இருந்துச்சு. லைக் மியூசிக் வந்து யாரும் ஞாபகம் இல்லை. சாங்ஸ் எல்லாமே லைக் ஹீஸ் நாட் அ கிரேட் ஒன். இட்ஸ் நாட் அ கிரேட், நாட் நோன் ஃபேஸ். Auto driver does not say anything. He just looks at him. அந்த மிரர்ல பாப்பான். ரிட்டன் அந்த குழந்தை தூக்கிட்டு வரப்போ ஹாப்பியா பாப்பான். பரவாயில்ல, சிம்பிள் மிரர்ல பாப்பான். சிம்பிள் ஜெஸ்டர். சோ அது நல்லா இருந்துச்சு. அந்த மியூசிக் செம்மையா இருந்துச்சு. அந்த ஃபர்ஸ்ட் அந்த பாட்டு, அந்த குழந்தையோட பாட்டுன்னு தெரியுமா, ஞாபகம் இல்ல. அது ஞாபகம் கேட்டது இல்ல. அது பாட்டு சூப்பரா இருக்கும். பாட்டும் செம்மையா இருக்கும். இந்த கிளைமேக்ஸ்ல வந்து லைக் சோ மெச்சூரா இருக்கும் பாக்குறதுக்கே. அவங்க வந்து உள்ள இருப்பாங்க, இவன் வந்து கதவுல கை வச்சுட்டு இப்படி பார்த்துட்டு இருப்பான். ஸோ அப்போதான் ஆக்டர் கவின் வந்து ஆக்சுவலா நல்லா இருந்தான். ஸோ ஓகே ஐ மீன் எதுக்கு கவின் பிடிக்கும்னா அந்த பாய் நெக்ஸ்ட் ஒரு இமேஜை சூப்பரா கேரி பண்ணியிருந்தான். தனுஷ், சிவகார்த்திகேயனுக்கு அப்புறம் ஹைசி கவின் அந்த பாய் நெக்ஸ்ட் ஒரு இமேஜ் வந்து ரிலேட்டபிளா என்ன மாதிரி ஒருத்தர் கவின். நம்ம என்ன மாதிரி கேரக்டரிஸ்டிக் இல்ல, ஸோ ரிலேட் பண்ணிக்கிற மாதிரி கேரக்டர்ல நம்மள மாதிரி ஒரு அன்ரூலி லைக் மெஸ்டப் இருக்கிற மாதிரி இருக்கானேன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து he won. அந்த இதுலயே வந்து he stood out among all the characters in the film. விடி கணேஷ் கேரக்டர் வந்து இட்ஸ் ஓகே. ஐ மீன் இட் வாஸ் கோஇன்சிடென்ஷியல் சொல்லி கொண்டு வந்தாங்க.
he helps and he has a comical thing. And the friend character வந்து I think he has already done a good role in முதல் நீ முடிவும் நீ. I didn't see the film, I was involved in it. And அதுலயுமே நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க முதல் அந்த படத்துல. பட் நான் பார்க்க இன்ட்ரெஸ்ட் வரல எனக்கு அந்த படம். ஸோ அதனால இருந்தாங்க. அண்ட் அப்பாட்னா தாஸ் தானே ஹீரோயின். அந்த பொண்ணு ஓகே, ஐ மீன் ஷி வாஸ் ஃபைன், அடிக்வேட், குட்னு சொல்ல முடியாது, அடிக்வேட். அழுகிற சீன்லாம் கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலா இருந்துச்சு. அண்ட் டப்பிங் as well was bad. அண்ட் அவங்க சொன்ன மாதிரி நம்புற மாதிரி இல்ல. ஐ மீன் சொன்னது குழந்தை செத்து போச்சுன்னு சொன்னா அப்படியே நம்பிட்டு போயிடுவாங்களா அப்படின்றதுதான் இருந்துச்சு. there was nothing believable in the theory. Is she this? Aparna Das, அது மட்டும் கேட்டுறேன். Is she the one who is interested in Vijay? Beast. Beast. Okay. Got it. So, and coming to the problems part, எல்லாருமே சொன்னது வந்து அந்த ஐடி போர்ஷன் தான் சொன்னாங்க. பட் எனக்கு வந்து கிரிஞ்சுன்னு சொல்ற அளவுக்கு மோசம் வரல. பட் சொன்ன மாதிரி இட் வாஸ், ஐ மீன் திஸ் தூக்கி இருந்தா பெருசா டிஃபரன்ஸ் இருந்திருக்காது. பட் வாட் டு டூ இந்த செகண்ட் ஹாஃப்னு தெரியாம சரி போவோம் ஐடில ஒரு பண்ணுவோம்னு சொல்லி ஒரு 30 மினிட்ஸ் வந்து இட் வாஸ் ஃபன்னி ஆக்சுவலி ஃபார் மீ. ஒர்க் அவுட் ஆகல. அந்த 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 சாங் ரொம்ப பிடிக்கும். அந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் ஏன்னா சரக்கடிச்சு பாடிட்டு இருப்பான். அந்த ஒரு செகண்ட்ல வந்து ஒரு டிரான்சிஷன் நடக்கும். லைக் இட் வில் கோ டு த பேக் டு த காலேஜ் லைஃப்ல வந்து நினைச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் டிரான்சிஷன் நடக்கும். சோ அதனால இந்த பாட்டு பிடிக்கும். பாட்டு பெருசு அந்த டிரான்சிஷன் பிடிக்கும். எனக்கு தெரியல. எனக்கு வந்து எதுக்கடா இங்க இப்ப எதுக்கடா பாட்டு, அதோ இங்க எதுக்கடா பாட்டு, அந்த மாதிரி தான் ஃபீல் ஆச்சு அது எனக்கு. ஆனா எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் சாங் பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. எனக்கும் பிடிக்கும். ஐ மீன் சாண்டி வருவான். சோ இட் வாஸ் ஃபன். ஐ மீன் இந்த அஸ்வின் சொன்ன மாதிரி ஃபுல்லா தூக்கி இருந்தா இட் ஒன்ட் ஹேவ் எனி எஃபெக்ட் ஆன் த மூவி. பட் இருந்ததும் எனக்கு பெருசா பிரச்சனையா படல. ஸோ ஓவரால் அ குட் ஃபிலிம். ஐ மீன் நான் இப்போ ரீசெண்டாக கூட இப்போ பார்க்கல, ரீசெண்ட் டிவியில் போட்டு ஒரு 3 months முன்னாடி பார்த்தது. ஸோ திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு நல்ல ஃபீல் குட் மூவி. ஸோ திஸ் இஸ் த மூவி தட் ஸ்டார்டட் த ஃபீல் குட் ஜர்னி லாஸ்ட் இயர். இதுக்கப்புறம் தான் குட் நைட் வந்துச்சு. அந்த இன்னொரு படம் வந்து ஒரு கிரைம் த்ரில்லர், மர்டர் த்ரில்லர், ஃபீல் குட் இல்லை, ஹிட் மூவிஸ் லைக் போர் தொழில் அயோத்தின்னு சொல்லி. திஸ் வாஸ் த மூவி தட் ஸ்டார்டட் பிப்ரவரி ஸ்டார்டிங்ல வந்துச்சு இந்த படம் லாஸ்ட் இயர். ஸோ நல்ல படம் ஆக்சுவலி, ஒரு ஆக்சுவல் குட் மூவி லாஸ்ட் இயர் இன் தமிழ். எனக்கு நீ அந்த இந்த சீன் வந்து நான் மறந்துட்டேன். தேங்க்ஸ் ஃபார் காலிங் தட் அவுட். அவங்க 2 பேரும் உள்ள இருக்கும்போது அவன் ரூம் இதுல வந்து கையை வச்சுட்டு நிக்கிறது, வாவ், அதெல்லாம் வந்து இட்ஸ் அதான் those are the points where is it the filmmaker who has staged it beautifully or the good actor in him is able to deliver those scenes அப்படிங்கிறது வந்து was very 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 interesting. ஒன்னு வந்து see the film does not do justice to the heroine. அதாவது அவளோட because see இது வந்து it's very very easy to the leading up to the motherhood வந்து the society is very the society is very empathetic to the women. பெற்றதுக்கு அப்புறம் அவ்வளவுதான், என்ன பிரச்சனை வந்து அவங்க ஃபேஸ் பண்ணியிருந்தாலும் சரி. அதனால தானே போஸ்ட்மார்ட்டம்லாம் சொல்லுவாங்கல்ல. மோஸ்ட் ஆஃப் த லேடிஸ் வந்து ஆஃப்டர் பிரெக்னன்சி போஸ்ட்மார்ட்டம் வரும். அது வரைக்கும் கையில வச்சு தெய்வம் தாங்குவாங்க. குழந்தை பிறந்த மொமெண்ட் குழந்தைக்கு போயிடும் ஃபுல். இது இவங்களுக்கு கண்டுக்க கூட மாட்டாங்க. அந்த குழந்தைய பாத்தியா, குழந்தைக்கு இது பண்ணியா, நீ ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி பண்ணல. அப்ப இவங்களுக்கு வந்து கடுப்பாயிடும். சில பேருக்கு குழந்தை மேலேயே வெறுப்பெல்லாம் வரும் போஸ்ட்மார்ட்டம் டைம்ல. அதுதான் வந்து ஒரு ஒன் ஆஃப் த பெரிய இது சொல்லுவாங்க சைக்கியாட்ரிக். the film வந்து should have it could have see இப்போ வந்து அந்த ஐடி போர்ஷன் வந்து 40 நிமிஷம் வந்து கொஞ்சம் ரெலவெண்டா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. நம்ம we would not be talking about this. பட் அது ரெலவெண்டா இல்லாததுனால தான் I felt like what Kavin is going through is not, it's hard, but what she would have gone through is much worse. She has lost a child, lost a boyfriend, and we have no idea what her life is. So adu vandu I felt like they should have invested some more time on her life. And IT இல்லாம வேற ஏதாவது ஒரு விதத்துல வந்து இவங்க லைஃப் திரும்ப ஓவர்லாப் ஆகிற மாதிரி வச்சிருந்துருக்கலாம் அப்படின்னு தோணுது. எக்ஸாக்ட் சேம் திங் தான். இட்ஸ் ஜஸ்ட் அந்த
him being in IT and she being in IT does not make any difference, right? You put them both in a completely different profession. You ஈவன் can அதுவுமே வந்து சிம்பிளா எப்படி தோணுச்சுன்னா, இவன் மட்டும் ஒழுங்கா படிச்சு ஸ்ட்ரெயிட்டா ஐடி ஜாப் வந்துட்டா பாரு. அவன் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஜாப் வாங்கி இருந்திருக்கான். கம்ப்ளீட்டா அவன் தான் கஷ்டப்பட்டான். இவளும் பட்டா, அத வந்து அவங்க அப்படியே மேல் டிராப்ல டச் பண்ணிட்டு போயிட்ட மாதிரி இருந்தது. yeah that did not that could have been better ன்னு எனக்கு தோணுச்சு. They could have done it better. ஓகே வசுமதி. ஆக்சுவலி அவங்க காலேஜ் டேஸ்ல வந்து இவ அவனை விட பெட்டரா படிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது புரியுது. இல்ல ஈவன் தென் அவங்க எல்லா இடத்துலயுமே அவ வந்து லைஃப்ல இவன் அளவுக்கு ஸ்ட்ரகிள் கோ த்ரூ பண்ணலங்கிற மாதிரி சிம்பிளா கேட்ட மாதிரி இருந்தது. ஒரு ஜஸ்டிஸ் அவளுக்கு இப்ப அவ தேடினா குழந்தை காணும், குழந்தை செத்துருச்சுன்னு சொல்றாங்க. இவனை கன்ஃபரண்ட் பண்ணியாவது அதை கேட்டிருப்பா. அந்த மாதிரி அந்த கேரக்டரை வச்சிருக்கணும். அப்ப இவன் ஏதோ ஆன்சர் பண்ணாம கோமா போயிட்டான். அந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருந்தா பெட்டரா இருந்திருக்கும். அவ என்ன குழந்தை போயிருச்சா, அவ்வளவுதானா, அவளோட லவ்ங்கிறது அங்க ஒண்ணுமே இல்ல அந்த மாதிரி இதுவா காமிச்சிட்டாங்க. ஒரே ஒரு சீன் எனக்கு ஒர்க் அவுட் ஆனது வந்து இந்த கேஷுவலா இவன் இது பண்ணிட்டு இருக்கிறது இல்ல, ஃப்ரெண்டுகிட்ட வந்து சொல்லுவான்ல, ரெண்ட் வாங்கிக்கோ 1500 கொடுக்குறேன், இல்ல அதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, இதுக்கு வேற நான் கில்டாய் சாவணுமா, வாங்கிக்கோ அப்படின்னா, சரி ஒரு 2000 இல்ல 1500 தான் கொடுப்பேன். அதாவது என்னது முந்தின சீன்ல தான் சொல்லியிருப்பேன், எனக்காக நீ எவ்வளவுதான் பண்ணுவ அப்படிலாம் சொல்லிட்டு வாங்கிக்கோன்னு சொல்லுவான். சரி 2000 கொடுனா அவ்வளவுலாம் கொடுக்க முடியாது. சார் செம்ம கேஷுவலா இருந்துச்சு. ஒரு ஃப்ரெண்ட்ஸ்குள்ள ஏன்டா பைத்தியக்கார மாதிரி பேசுற, சரி கொடுத்து தொலை. ஆக்சுவலி அவன் வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட், லைக் முதல் நீ முடிவு நீலயும் ஒரு நல்ல ஃப்ரெண்டா காமிச்சிருப்பான். எப்படின்னா நீ என்ன வேணா பண்ணு, உன் ஃப்ரெண்டுன்றதுக்காக கூட வந்து வர, என் தலையெழுத்து சாக பொரியா கூட வர சந்தோஷம். ஆமா, அந்த மூவிலயும் அப்படிதான் பண்ணுவான், இதுலயும் அப்படிதான். மேபி அவனுக்கு அப்படி செட் எனக்கு வந்து வசு அந்த மாதிரி ஃப்ரெண்டு தான். நான் எங்கேயாவது போய் எதுனா இழுத்துட்டு வருவேன், அதை உட்காந்து கேட்கறது அவ தலையெழுத்து. இல்ல அந்த அந்த மச்சான் நீ வந்து கொஞ்ச நாளைக்கு வந்து கல்யாணம் எல்லாம் எதுவும் பண்ணிக்காத அப்படின்னு சொல்லுவாரு. நீ எல்லாத்தையும் பண்ணிடுவ. ஆக்சுவலி இது பேசிட்டு தான் அடுத்த சீன்ல சொல்லுவான், நீ எனக்காக எவ்வளவுதான் பண்ணுவ, அதனால 1500 வச்சு, ஏண்டா இப்பதான் உனக்கு கல்யாணம் பண்ணாத வாழ்க்கை பார்க்காதன்னு சொன்ன, அடுத்த சீன்லயே காசு கொடுக்கற. யா வசுமதி, நீங்க யா ஓகே. ஆக்சுவலி வந்து எனக்கு கவினை வந்து அதான் முன்னாடியே தெரியும், பிடிக்கும் அவனை. நான் கணக்கானும் காலங்கள்ல பாத்திருக்கேன். அப்புறம் வந்து இந்த சரவணன் மீனாட்சி வந்து நான் பார்த்தது இல்ல. பட் வந்து சரவணன் அதுல மெயின் கேரக்டர் வேற யாரோ போல. அவனை விட இவன் பெட்டரா நடிப்பான். இவன் கேரக்டர் வந்து வேட்டையனோ இது வரும், அவனை விட இவன் கேரக்டர் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி மட்டும் தெரியும். அதுக்கப்புறம் மாத்திடுவாங்க. மாத்திடுவாங்க. லைக் வேட்டையன்னு சொல்லி வேற ஒருத்தர் இருப்பான், வீட்டுல பாப்பாங்க. சோ 8:30 போகும்போது பாக்குறதால தெரியும். இவன் வெயிட் தான் லைக் ஆன்டி ஹீரோ மாதிரி தான் வருவான். பட் அதுக்கப்புறம் மெயின் நல்லா இருந்து பிடிச்சிரும் நிறைய. இவன் ரோல் சம்மரீச், இவன் சார்மிங்கா. ஆமா. சோ அதுக்கப்புறம் பெருசா ஓகே அவ்வளவுதான். இந்த மூவி வந்து ஆக்சுவலி என்னன்னா வாத்தியும் இதுவும் ஒன்னா ரிலீஸ் ஆயிருந்ததுன்னு நினைக்கிறேன். நான் வந்து வாத்தி போகணும்னு சொன்னேன். நான் வந்து அந்த சாங் கேட்டு பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். சோ தனுஷ் இருக்கான் அந்த சாங். சோ மூவி வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வாத்தி போகணும்னு நான் சொன்னேன். இந்த மூவி போகணும்னு என் ஹஸ்பண்ட் சொன்னாரு. சரி ஓகே ரெண்டுமே போலாம் அப்படின்ட்டு ஒரு வீக்கெண்ட் வந்து இந்த 2 மூவி போனோம். ஃபர்ஸ்ட் வந்து வாத்தி போனோம். செம்ம டிசப்பாயின்மெண்ட் எனக்கு. வாத்தியே அவ்வளவு கேவலமா இருந்ததுன்னா இதெல்லாம் உட்கார கூட முடியாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல தான் போனேன். அதனால பிடிச்சதா அப்படின்ற ஒரு டவுட் வந்தது. வாத்தியை கம்பேர் பண்ணி இது பிடிச்சதானே. ஆனா அதுக்கப்புறமும் வந்து சும்மா சீன்ஸ் எல்லாம் பார்க்கும் போதும் நல்லா இருந்தது. மேபி மெயினா இவனோட ஆக்டிங் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் ஸ்டோரியும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்த மாதிரி, அதான் நார்மல் ஃபீல் குட் மூவி அந்த மாதிரி இருந்துச்சு. அது ஆனா எனக்கு இப்போ நிறைய சீன்ஸ் மறந்துருச்சு. நான் அப்ப தியேட்டர்ல பார்த்ததோட சரி, அதுக்கப்புறம் திருப்பி பார்க்கல. நான் மறுபடியும் இன்னைக்கு பார்க்கணும்னு ட்ரை பண்ணி பார்க்க முடியல. நடுவுல ஏதோ வந்து ஷார்ட் வீடியோ மாதிரி அவங்க அந்த பையன் வளர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க அம்மா அப்பா வந்து வீட்டுக்கு வர சீன், அவங்க அண்ணனோட கல்யாணத்துக்கு இன்வைட் பண்றதுக்குன்னு நினைக்கிறேன். அந்த சீன் வந்து நடுவுல எப்பயோ பார்த்தேன். அப்ப எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப நேச்சுரலா இருக்கு. லைக் அவங்க வந்துட்டு
ரொம்ப எக்ஸாஜரேட்லாம் பண்ணல, அவங்க சேர்ந்துட்டாங்க அவ்வளவுதான் அந்த மாதிரி எல்லாம். ஜஸ்ட் நாங்க ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருந்தது. ஓகே, இன்வைட் பண்ண வந்தோம். அதே மாதிரி அந்த பையனுக்கு வந்து அவர் யாருன்னே தெரியாது. அதே மாதிரி அவன் வந்து ஒன்னும் எல்லாமே சொல்லி கொடுக்குற விதம், அவன் வந்து அந்த ஹேட்ரெட் எல்லாம் எதுவும் யாருமே ஹேட்ரெட் எல்லாம் காமிச்சிக்கல. சோ ரொம்ப ஒரு மாதிரி லவ்விங்கா இருந்தது அந்த சீன். அது பார்த்துட்டுதான் மறுபடியும் நான் வந்து அந்த மூவி பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்புறம் கரெக்டா மூவி கிளப் அப்படின்னும் பார்க்கணும்னு நினைச்சேன். அப்புறம் மிஸ் ஆயிடுச்சு. சோ எனக்கு அவ்வளவா சீன்ஸ் ஞாபகம் இல்லை, பட் ஓவராலா மூவி வந்து பிடிச்சிருந்தது. எனக்கும் அந்த தேவையில்லாம நிறைய சீன்ஸ் இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. ஸ்டார்டிங்குமே ரொம்ப டிராக் பண்ண மாதிரி இருந்தது. அவங்களுக்குள்ள பிரச்சனை வரப்போ அதை வந்து ரொம்ப டிராக் பண்ணி காமிச்ச மாதிரி இருந்தது. அதே மாதிரி சேர்றதும் அந்த மாதிரி இருந்தது. பட் இவன் வந்து அந்த குழந்தைய வளர்க்குற சீன்ஸ் அதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ரொம்ப சென்டிமெண்டலா கொண்டு போகாம ஒரு மாதிரி ரியலிஸ்டிக்கா காமிச்சது வந்து நல்லா ஃபீல் ஆச்சு. இப்போ எப்படி சொல்றது, தெய்வ திருமகள் எல்லாம் வந்துட்டு ஒரு மாதிரி எல்லாத்துக்குமே த்ரோட் பிளாக் ஆகும் அவங்களோட சீன்ஸ் எல்லாம். அந்த மாதிரி எல்லாம் இல்லாம நேச்சுரலா இருந்த மாதிரி இருந்தது. ஸோ இது இது ரியல் நினைக்கிறீங்களா? ஐம் ஜஸ்ட் கியூரியஸ். ஏன்னா ஆக்சுவலி நான் நிறைய சீன்ஸ்ல வந்து எப்படி யோசிச்சேன்னா, நான் வந்து இப்போ ஓகே ஒரு அம்மா கிட்ட வளர குழந்தைக்கும் அப்பா கிட்ட வளர குழந்தைக்கும் டிஃபரன்ஸ் காமிக்க சில சீன்ஸ் வச்சிருந்தது. எனக்கு வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. இப்போ எப்படின்னா இப்ப அவங்க அம்மா அப்பா வர சீனே எடுத்துக்கிட்டா கூட இதுவே வந்து ஒரு அம்மா வளர்த்திருக்காங்க, இல்ல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேருமே இருக்காங்க. பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப நாள் கழிச்சு அவங்களை அக்செப்ட் பண்ணிட்டு வராங்க அப்படின்னா அதுல ஓவரா சென்டிமெண்ட் இருக்கும், ஒரு அழுக இருக்கும், அதுக்கப்புறம் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். இது வந்து அப்படிலாம் அதே மாதிரி லைக் அம்மா வந்து எப்படின்னா தாத்தா வந்திருக்காரு, ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பாங்க தாத்தா வந்திருக்காரு வாங்கன்னு சொல்லி. அப்படி இப்படி அது மாதிரி ஒரு மாதிரி டிராமாட்டிக்கா கொண்டு போயிருப்பாங்க. இது அதெல்லாம் எதுவுமே இல்லாம அது எனக்கு வந்து லைக் ரியலாவே ஜென்ஸ் வந்து அவ்வளவு யோசிக்க மாட்டாங்க இந்த மாதிரிலாம். தேவைப்பட்டா மட்டும் சொல்லுவாங்க. அவர் வந்து தாத்தா தான், நான் தான் தாத்தா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இவன் கேட்பான், அப்படியாவா, ஆமாப்பா, அவ்வளவுதான், அவர் தான் தாத்தா, இவங்க தான் பாட்டி, நம்ம பெரியப்பாக்கு தான் கல்யாணம் நடக்கிற அம்மாவா இருந்ததுதான் இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க வந்த உடனே. வந்திருக்காங்க பாரு, ஹாய் சொல்லு, தண்ணி குடு, இது பண்ணு அது பண்ணு, அந்த மாதிரிலாம் எதுவும் டிராமாலாம் இல்லாம லைக் அப்படிதான் நான் யோசிச்சேன். அது உண்மையா என்ன அப்படிதான் இருக்குமா அப்படின்னு தெரியல. நான் என்னோட ஹஸ்பண்ட், தம்பி அவங்க எல்லாம் குழந்தைங்க பாத்துக்கிறத வச்சு நானா கெஸ் பண்ணிட்டேன். அவங்க வந்து ரொம்ப பெருசாலாம் இப்ப எக்ஸாம்பிளுக்கே இப்ப அம்மா வந்து இப்ப குழந்தைய வந்து பார்க்குக்கு கூட்டு போறதுக்கும் அப்பா கூட்டு போறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் பார்த்திருக்கேன் நானு. அம்மா வந்துட்டு தண்ணி பாட்டில் எடுத்துட்டு போவாங்க கூட, குழந்தைய வந்து விளையாட விடுவாங்க, பார்த்து விளையாடு பார்த்துட்டே இருப்பாங்க. தெரியலையேடா, நம்மளோட மாதிரி இல்லடா இருக்கு. இல்ல இல்ல நான் அப்சர்வ் பண்றத வச்சு சொல்றேன். நான் அப்படி. ஆனா எல்லாரும் நான் அப்சர்வ் பண்ணதை வச்சு ஓகே எல்லா லேடிஸும் இப்படிதான் இருக்காங்க, எல்லா ஜென்ஸும் இப்படிதான் இருக்காங்கன்ற மாதிரி நான் நினைச்சு வச்சிருக்கேன். இப்ப கூட நான் இந்த செஷன் முடிக்கிறதுக்கு ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி பார்க் தான் கூப்பிட்டு போயிட்டு வந்தேன். அங்க வந்து சில கிட்ஸ் வந்து அம்மாவோட வந்திருந்தாங்க, சில கிட்ஸ் வந்து அப்பாவோட வந்திருந்தாங்க. அம்மாவோட அம்மாவோட வந்து இந்த அம்மா எப்படி பண்ணாங்கன்னா கிட்ஸ் பக்கத்துலயே எந்த ரைடு போனாலும் பக்கத்துலயே போய் நின்னுட்டாங்க, பார்த்து அவனையே பார்த்துட்டு இருந்தாங்க. பார்த்து விளையாடு, கீழே விழுந்துட போற, இந்த தண்ணி குடி, செப்பல் போடு, ஹேண்ட் வாஷ் பண்ணு, அந்த மாதிரி. அப்பா கூட வந்திருந்த அப்பா பாட்டுன்னு விட்டுட்டு ஓரமா பெஞ்ச்ல போய் உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸோட இருக்காங்க. அதுக்கப்புறம் விளையாடி முடிச்சாச்சு அப்படின்னா, விளையாடி முடிச்சிட்டியா, ஓகேவா, விழுந்துட்டானா கூட விழுந்துட்டியா இருந்தா தட்டி விட்டு வா போலாம், அது மாதிரி ஒரு மாதிரி கேஷுவலா எடுத்துக்கிறாங்கல்ல அவங்க. நம்ம தான் ஐயோ விழுந்துட்டியா, வா உனக்கு நான் எண்ணெய் வச்சு விடுறேன், பவுடர் போடுறேன், பேண்டேட் போடுறேன் அப்படின்னு ரொம்ப இது பண்ற மாதிரி இருந்ததுல. சோ எனக்கு அந்த சீன்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த கார்ல வந்து டயப்பர் மாத்துற சீன்ஸ் எல்லாமே வந்துட்டு ஓகே, ஜென்ஸ் வளர்த்தா இப்படிலாம் அத வந்து அவங்க அப்சர்வ் பண்ணி அதெல்லாம் வச்சிருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு.
ஸோ அதனால அது எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. ரியலிஸ்டிக்கா தான் ஃபீல் ஆச்சு அந்த சீன்ஸ்லாம். எல்லாமே வந்து வீடியோ பார்த்து கத்துக்குவாங்க. ம். எதுவுமே அவங்களுக்கா தெரியாது. அதே மாதிரி ரொம்ப பெர்ஃபெக்ட்டா வளர்க்கணும்லாம் ட்ரை பண்ண மாட்டாங்க. ஓகே நீ சர்வை பண்ணா போதும். அந்த மாதிரி தான் அவனும் இருப்பான்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் ஏன்னா இப்போ நல்லா ஒரு இருந்துச்சு. மதர் இருந்து வளர்ந்தா 1008 கேள்வி வரும்ல. குழந்தை ஏன் ஒல்லியாவே இருக்கு? குழந்தைக்கு இதெல்லாம் நீங்க சொல்லிக் கொடுக்கவே இல்லையா? அவங்க வான்னு சொல்லவே இல்லையே. இப்ப பசங்க இருந்தா அப்படிலாம் கேள்வி வராது. அப்பா கிட்ட போய் யாருமே இந்த கேள்விலாம் கேட்க மாட்டாங்கல்ல. ஆஹ் இன்னொன்னு வந்து அந்த பையனுக்கு அந்த ஏஜ்ல மேபி அவனுக்கு வந்து நம்மளுக்கு அம்மா எனக்கு நிறைய மூவிஸ்ல இந்த மாதிரி சிங்கிள் பேரண்டா இருக்க சைல்டு இப்ப சப்போஸ் அப்பா கிட்ட வளர குழந்தைன்னா அம்மா இல்ல அப்படின்னு சொன்னா அம்மா இல்லையா அம்மா இல்லையான்னு கேக்குற மாதிரி நிறைய சீன்ஸ் வைப்பாங்க. வாண்டடா வைக்கிற மாதிரி இருக்கும். அது இன்னொரு அம்மா வந்து ஊட்டி விடுறத பார்த்து அந்த குழந்தை ஏங்கும். அந்த மாதிரி நிறைய சீன்ஸ் இருக்கும். அந்த மாதிரி எதுவுமே இதுல காட்டல. அதுவே வந்து எனக்கு லைக் ஒரு குரல் காமிச்சிட்டே இருக்க மாதிரி இருக்கும் எல்லா ஃபேஸஸ். அப்படி இருந்தாதான் அது அவனுக்கு இது நேச்சுரல். அவனுக்கு அம்மான்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, நம்மளுக்கு அம்மான்னு ஒருத்தவங்க வேணும், அந்த மாதிரி எல்லாம் ஃபீல் ஆகாத மாதிரிதான் எனக்கு தோணுச்சு. மேபி நான் மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி சீன்ஸ் இருந்ததா என்னன்னு தெரியல. பட் எனக்கு பிடிச்சது வந்து அதுதான். அவன் மிஸ் பண்ணவே மாட்டான், ஏங்கவும் மாட்டான்ற மாதிரிதான் நிறைய லைக் சீன்ஸ் அந்த வந்து அவன் அடிக்கடி கேட்பான். அப்பா கான்வென்ட் ஸ்கூலுக்கும் நான் படிக்கிற ஸ்கூலுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? நம்ம வேணா மாத்திரலாம். அப்புறம் இவன் வந்து வேலை கிடைச்சிருச்சுன்னு பீட்சா வாங்குறப்ப என்ன ட்ரீட்லாம் கொடுக்குற அப்படின்னே, வேலை ஏன் இவ்வளோ காசு? இல்ல பெரிய வேலை பெரிய ட்ரீட் அப்படின்னு. அப்போ குழந்தை அதெல்லாமே மெச்சூர்டா யோசிக்கிற மாதிரி காமிச்சிருந்தாங்க. விச் இஸ் லைக் அப்பா கஷ்டப்படுறான், ஸ்கூல் மாத்தினா அவனுக்கு ஈஸியா இருக்கும். ட்ரீட்லயே இவன் வந்து ஏன் இவ்வளோ பீட்சா வாங்குற அளவுக்கு இவனுக்கு காசு வந்தது, அதெல்லாம் குழந்தை யோசிக்குதுன்னா அப்ப இது எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. ஓகே அப்ப அம்மா இல்லைங்கிறதையும் அவன் மெச்சூர்டா எடுத்துக்கிறான், அவனுக்கு அது தெரிஞ்சிருக்குன்னு ஒர்க் அவுட் ஆச்சு அந்த ஏஜுக்கு. ஓகே. Yeah, that ஆமா kid was way too matured beyond his years. ஆமா. ஆமா அந்த அந்த மெச்சூரிட்டி வந்து எனக்கு தெரிஞ்சு எந்த குழந்தைக்குமே இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். அது வந்து வாண்டடா பெருசா பண்ணிட்டே இது இருப்பாங்க, பண்ணுவேன். திடீர்னு ஒரு விஷயத்துல குழந்தைன்னு காமிச்சிருவாங்க. என்ன இப்ப இவ்வளவு நேரத்துக்கு இவ்வளவு பண்ணிட்டு இருந்த, ஒரு விஷயத்துலயாவது அந்த குழந்தைதான் அப்படிங்கறது தெரிஞ்சிடும். அஹ் ஆமா. எனக்கு இன்னொன்னு வந்து ஹீரோயின், ஆனா ஹீரோயின் கேரக்டர் வந்து லேசி ரைட்டிங் மாதிரி ஃபீல் ஆச்சு சொன்னேன் இல்லையா? இன்னொன்னு ஸ்டார்டிங்லயே இப்ப இவன் வந்து அந்த இதை வச்சுட்டு கத்துவான்ல, என்னதான் ப்ராப்ளம் உனக்கு, இது வேணான்னு சொன்ன, நீ தான் பெற்றணும்னு சொன்ன. அடுத்ததான் வந்துட்டு அங்க அவன் வீட்டுல மூடிட்டு இருந்திருக்கலாம். இப்போ ஒரு நாள் இதுவாச்சு, ஏன் கதவை லாக் பண்ணிட்டு தூங்க வேண்டியதானே, வீட்டுக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க, ஓகே ஃபைன், அது இன்னொருத்தர் வீடு, கேள்வி கேட்க முடியாது. அந்த மாதிரி எல்லா இதுவுமே இவங்க ஆமா இல்ல இவ எனக்கு ஒரு இடத்துல கூட கவிஞ ஏன் இப்படி பண்றான், அவன் நிலைமை புரிஞ்சுக்கணும்ல அப்படி தோணவே இல்ல. இவன் நியாயமா தானே கேக்குறான், இவ எதுக்கு இப்படி ஆடிட்டு இருக்கிறா அப்படிதான். இந்த நிலைமையில வந்துட்டு ஃப்ரெண்டுக்கு கல்யாணம், அட்லீஸ்ட் கோல்ட் ரிங் கொடுக்கலாமாவா, என்ன அட்லீஸ்ட் கோல்ட் ரிங் அறிவில்ல. எப்படி இருந்ததுன்னா, படிச்ச பொண்ணு தானே நீயும், காலேஜ் படிக்கிற நீயும் வந்து இந்த கஷ்டம் எல்லாம் பாக்குற, நீ வேலைக்கே போல ஆல்ரெடி, அப்போ உன்னால போக முடியாது, அவன் தான் இது. அப்புறம் எப்படி உன்னால இப்படி கேட்க முடியுது, அந்த மாதிரி இருந்தது. அந்த அவளை பெர்ஃபெக்ட்டா ஒரு டேட்ஸ் லிட்டில் பிரின்சஸ் மாதிரி தான் காட்டணுங்கிற மாதிரி காமிச்ச மாதிரி இருந்தது. இது பண்ணிட்டு வெளியே வந்திருக்க, அதாவது ஒரு இடத்துல கூட இவன் வந்து கொஞ்சம் ஓவரா தான் பண்றான், அப்பெல்லாம் தோணவே இல்லை. இவன் கேள்வி கேட்கறது நியாயம், அவன் கத்துறது நியாயம், அப்படி இருந்தது. ஆக்சுவலி அந்த சீன்ல கூட அவன் வந்து கோவம் எல்லாம் பட மாட்டான். ம். உனக்கு புரியுதா இல்லையா நம்ம என்ன நிலைமையில இருக்கோம்ட்டு, அந்த மாதிரி லைக் ரொம்ப பொறுமையா ஹேண்டில் பண்ண மாதிரிதான் இருந்தது. அதான் மேபி இது அவனுக்கு பாசிட்டிவான, அவன் கேரக்டருக்கு தான் பாசிட்டிவா அமைஞ்சதுன்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். Yeah, the film was equally, I mean, initially வந்து I don't think film took a stand. It was very neutral. On the okay, um, it was as unforgiving on him as her. But the only problem is on the crucial point la வந்து it just became Dada. It just became it became a film centered around him. So அதனால வந்து அதுதான் that's the major flaw of the film.
ஒரு பாயிண்ட் வந்து அவங்க வசுமதி சொன்ன ஒரு சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆம், அந்த பாக்யராஜ், ஐஸ்வர்யா அம்மா அப்பா அந்த இன்வைட் பண்ண வர சீன்ல வந்து தெர் இஸ் a simplicity to the relationships that I really love, which is அவர் வந்து திரும்பி அவர் வந்து அவர் அப்பாலஜைஸ் பண்ணுவாரான்னு எனக்கு ஞாபகம் இல்லை. பட் ஒரு மாதிரி அப்பாலஜெட்டிக் டோன்ல வந்து பாக்யராஜ் ஏதோ சொல்லுவாரு. சொன்ன உடனே வந்து he does not ரொம்ப கிரட்ஜெல்லாம் எதுவும் கிடையாது. அவன் இம்மீடியட்டா வந்து ஹீல் ஜஸ்ட் சே இல்ல அதெல்லாம் பரவாயில்ல நான் வந்துடுறேனுங்கிற மாதிரி சம்திங். ஐ ரியலி லவ் that exchange. That was beautifully done. It just reminded me of திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம்ல வந்து there is this conversation between தனுஷ் and பிரகாஷ் ராஜ். பிரகாஷ் ராஜ் வந்து அப்பாலஜைஸ் பண்ணதுக்கு அப்புறம் தனுஷோட வாய்ஸ் ஓவர்ல வந்து வரும். அவர் அந்த மாதிரி அப்பாலஜைஸ் பண்ணதுக்கு அப்புறம் வந்து நான் அவ்வளோ நாள் அவர் மேல கோவம் வச்சிருந்தது எவ்வளவு பாயிண்ட்லெஸ்ன்னு எனக்கு அந்த பாயிண்ட்ல புரிஞ்சுது. இதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட கோவம் வச்சிருந்தேன்னா வாட் இஸ் த பாயிண்ட் இன் தட் அப்படின்னு. தமிழ் சினிமா வந்து has never been this simplistic in handling relationships. It always tries to magnify the emotions, completely, sometimes totally out of completely out of bounds, and ஒரு மாதிரி ஒரு ஹைட்டண்ட் மெலோட்ராமேட்டிக் சீனை கிரியேட் பண்றதுக்கு தான் வந்து ஓவர் த இயர்ஸ் தமிழ் சினிமா ட்ரை பண்ணிருக்கு. இட்ஸ் அ வெரி வெல்கம் ரிலீஃப் that filmmakers are trying to handle these relationships in a much more simplistic manner. I know relationships are not simple, sometimes they are complex. ஆனா வந்து இதெல்லாம் வந்து இதுல அவ்வளோ காம்ப்ளெக்சிட்டிக்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. இட்ஸ் ராதர் ஒரு ஒன் இன்சிடென்ட் ஆர் ஏதோ ஒன்று தானே வந்து has caused this ஒரு மாதிரி டிஸ்அக்ரிமெண்ட் ஆர் ரிஃப்ட் வித்தின் த ஃபேமிலி. ஸோ அது வந்து அவங்க அதை மறந்து அவங்க வந்து கொஞ்சம் ஓகே அவங்க ஐ மீன் தே ஆர் நாட் கெட்டிங் கம்ஃபி கோசி, ரைட்? தே ஆர் ஸ்டில் ஓகே, நீ சந்தோஷமா இருக்க, ஓகே கல்யாணத்துக்கு வந்துரு. அதை தாண்டி வந்து அவங்க வந்து they did not show another scene where திரும்ப அப்பா அம்மா ஒரு சீன்ல கூட அவங்க காமிக்க கூட இல்லை. that was very 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 refreshing actually. So அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த சீன். ஆக்சுவலா ஸ்டார்டிங்ல கூட இவரு அவங்க அப்பா அந்த பொண்ணோட அப்பா ரியாக்ட் பண்றது வந்து பயங்கரமா இருக்கும். இவர் வந்து பெருசாலாம் ரியாக்ட் பண்ணாம அந்த பொண்ணு வந்து நம்பிக்கை வச்சிருக்கா, அதை காப்பாற்ற சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா முடிச்சுட்டு போயிடுவாரு. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. Yeah, that was beautiful. And the villainizing of the girl's parentage, like கொன்னுட்டாங்கன்னு சொல்ற அளவுக்கு அவ்வளவு குரூவலா காட்டுறதுக்கு ஐ மீன் எது காட்டணும், அதுக்கு ஒரு பேக் ஸ்டோரி, ஐ மீன் there is nothing to it என்ற மாதிரி தான் தோணுச்சு. லைக் திடீர்னு ஒரு லைக் நேம் சேக் ரீசன் மாதிரி தான் இருந்துச்சு. கடைசியில் அந்த கொண்டுட்டாங்கன்னு சொன்னாங்கன்னு செத்துருச்சுன்னு சொன்னது வந்து லைக் they don't want the guy. ஸோ அந்த குழந்தை எதுக்கு விட்டுட்டு போகணும்? ஸோ if they actually care for her na they should have taken the kid as well. ஸோ எதுக்கு காட்டினாங்க எப்படி எதுக்கு அப்படின்றது லைக் it was namesake and it was so badly done. ஆக்சுவலா எனக்கு இந்த பார்ட் வந்து நிறைய இதுல ஹைன் அண்ணா பேரலல் இதுவாச்சு. ஆனா அதுல அது ஒர்க் அவுட் ஆச்சு அந்த இது அட்லீஸ்ட். ஏன்னா அதுக்கு வந்து அவளுக்கு ஞாபகம் Ainana was one of the best movie I have watched this year. இல்ல ஆனா ஹைன் நல்லா வேணா டிஸ்கஷன் எடுக்கலாம், வா நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலி நான் வந்து ஹாய் நானா வந்து இதோட ரீமேக், தெலுங்கு ரீமேக்னு நினைச்சேன். அந்த போஸ்டரை பார்த்துட்டு இவ என்கிட்ட வந்து தெலுங்கு ரீமேக் இதோடது அப்படின்ட்டா. உடனே நானும் வந்து சரி அதனால நான் பார்க்காம விட்டுட்டேன். அப்புறம் பார்த்தா சீன்லாம் பார்த்தா நானி அந்த கேர்ள் இந்த குழந்தை அப்படியே ஓகே இது கூட ஒரு நாயை சேர்த்து விட்டு டாடாவை தான் ஹாய் நன்னா, படம் பேருமே பாருங்களேன் ஹாய் நன்னா டாடா. ஸோ இதோட ரீமேக் தான் ரைட் வாங்கி நானே எடுத்திருக்கான் போல அப்படின்னு நினைச்சிட்டு. ஈவன் ட்ரெய்லர் பார்த்தாலும் அப்படிதான் இருக்கும், சீன்ஸ் பார்த்தாலும் அப்படிதான் இருக்கும். ஆனா அது தாக்கூர் நடிச்சிருக்கிறத நீ வந்து பொறுப்பே இல்லாம வந்து அது என்ன அந்த கேர்ள் அப்படின்னு சொல்லிட்டு how can you do that? இல்ல நம்ம ஒரு படமா எடுக்கிறோம்னா கேரக்டரா தானே பேசணும். அதுதான் ஆக்சுவலி அவ சமயா சூஸ் பண்றாங்க. You are talking on mute, Jesse. So அஸ்வின் சொன்னாரு லைக் மெலோட்ராமா இருக்காது ரெஃப்ரெஷிங்கா இருந்துச்சு டாடான்னு.
ஃபைனலா நம்ம ஃபுல் ஆஃப் பண்ணிடுறோம். ஐயோ சாவடிச்சிட்டா. 2.5 மணி நேரம். நான் ஃபர்ஸ்ட் இந்த வருஷத்துல பார்த்த முதல் படம் 2.5 மணி நேரம். பாரு, நீ நானி படத்துக்கு போறேன்னா ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட போகணும். நானி படம்னா இப்படி இருக்கும், மகேஷ் பாபு படம்னா இப்படி இருக்கும். உன்னை யாரு நினைச்சுதான் பார்த்து அதுக்காக ஃபர்ஸ்ட் சொன்னது? அது உன் தப்பு. ரொமான்ஸ் ரொம்ப ஆர்டிபிஷியலா இருந்துச்சு. ரொமான்ஸுமே ரொம்ப ஆர்டிபிஷியலா இருந்துச்சு. எதுக்கு லவ் பண்ணாங்கன்னு தெரியாது. நீ போய் ரொமான்ஸ் ஏன் பார்த்த? மிருனால் தாக்கூர் எல்லாம் பார்த்திருக்கணும். தப்பு உன் பேர்ல தான். அங்கேயும் எக்ஸ்பெக்டேஷன் செட் பண்ண தெரியல உனக்கு. அது பார்க்க அதுக்காக தான் பார்த்தது. நானே மிருனால் தாக்கூர் ரிவ்யூஸ் நல்லா இருந்துச்சுன்றதுக்காக உள்ள போய் இறங்கினேன். பார்த்தா செத்துட்டேன். இந்த வருஷத்துக்கு ஃபர்ஸ்ட் பார்த்த முதல் படம் January 2nd. Not comparable at all. That was very very bad for me. ஓகே ஓகே. எனக்கு இன்னொன்னு இந்த மூவில வந்து அவ கடைசியா குழந்தை செத்து போச்சு நழுவால, அப்ப எனக்கு கவின் ரியாக்ஷன் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப என்னமா ஆச்சு அப்பெல்லாம் கேட்காம அது செம்ம கான்ல இருப்பான். நீ இப்ப என்ன வேணா அழுதுக்கோ, என்ன வேணா கன்வின்ஸ் பண்ணிக்கோ, நான் உன்னை மன்னிக்க போறது இல்ல. அவ்வளவு கடுப்புல அவன் கேக்குறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா அப்படின்னா குழந்தை செத்து போச்சுன்னு சொன்னாங்க. ஓகே, அவன் அது கேக்குற வரைக்குமே கூட அந்த காண்ட் அப்படியே ஹோல்ட் பண்ணுவான். சூப்பரா இருக்கும். ஆக்சுவலி பிரதீப் ஆண்டனியும் நல்லா நடிச்சிருப்பான் அதுல. உனக்கு பிடிக்காதுன்னு தெரியும், இருந்தாலும் அவன் நல்லா நடிச்சிருப்பான். யாரு பிரதீப் ஆண்டனி? அவனும் ஒரு பிக் பாஸ் செலிபிரிட்டி இல்ல. இப்ப ரீசெண்ட் சீசன்ல வந்து அவனை ரெட் கார்டு கொடுத்து வெளியே ஆச்சு. அவனுமே அருவியில வருவான்ல. அருவியில வர. ஆமா, அதான் ஆக்சுவலா இவங்க இப்போ பிரதீப் ஆண்டனியும் அஸ் அ பர்சனா பார்த்தா ஒண்ணு கூட செட் ஆகாது எனக்கு. அந்த மாரல் அவன் பேசுறது எல்லாமே கடுப்பு தான் ஆகும். ஆனா ஒரு ஆக்டரா பார்த்தா செம்மையா பண்ணியிருக்கான். இவன் கவினும் சரி, இவனும் சரி. ஈவன் ராஜு மூவிஸ்ல பார்த்தா ராஜுவும் செம்மையா பண்ணிருப்பான். இவனுங்கெல்லாம் வந்து நல்லா பண்ணுவான். I mean, he would have won by Big Boss if he had stayed. So they didn't want to win, so they gave him the money and sent him away. ஆமா, இல்ல இவன் இவங்கெல்லாம் வந்து எப்படி இருக்கும்னா அவங்க இந்த சான்ஸ்க்காக அவ்வளோ தே ஆர் ரெடி ஃபார் இட். அவங்க அவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இவங்க இந்த செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்கல்ல, பிகாஸ் when they get the சான்ஸ் நடிக்கிறது. அந்த பிரதீப் ஆண்டனிலாம் ஃபியூ சீன்ஸ் தான், ஆனால் அதை சூப்பராக யூட்டிலைஸ் பண்ணியிருப்பான். இப்போ நமக்கு கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும்ல அந்த ஃப்ரெண்டு ஐடியில் அந்த ஃப்ரெண்டு ஒருத்தன் முக்க போட்டுட்டு அப்படின்னு. ஸோ தே நோ த ஆர்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ரியல் லைஃப்ல இவனுங்கெல்லாம் வந்து எப்படி கேரக்டர் அதுன்னா காண்டா இருக்கும். ஈவன் தென் வி கேனாட் ஹிட் தேர் ஆர்ட் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. So Pradeep Antony was நிறைய பேர் who acted as அந்த டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர் இன் அருவி. ஆமா, கரெக்ட்டா? அந்த மெயின் ரோல் அண்ட் வால்னு ஒரு படம் வந்துச்சு. லைக் தே டுக் ஹிம் இவன் லீட் எடுத்தாங்க நினைக்கிறேன். ஞாபகம் இல்ல. அருவி டைரக்டர் அருண் பிரபு புருஷோத்தமன் தான் நினைக்கிறேன் வாழும். அது ஓடல. Yeah, I did not do well. Yeah. உங்களுக்கு வேணும்னா நீங்க பிக் பாஸ் பாருங்க. யாருக்கெல்லாம் தெரியாதோ பார்த்துட்டு பிரதீப் ஆண்டனியை இல்ல பிக் பாஸ்ல வேணாம். இல்ல அவனுக்கு என்ன மரியாதை அதெல்லாம் உங்களுக்கு தெரியும் பாத்தீங்கன்னா. அதுவும் பிக் பாஸே பார்க்காதவங்க 7th சீசன் பார்த்தாங்கன்னா சத்தியமா ஹேட் பண்ண. 3rd சீசன் மட்டும் பார்க்கலாம். 3rd சீசன் மட்டும் பார்க்கலாம். அதுக்கு மட்டும் நான் பார்த்தேன். இவங்க சாண்டி கவின் அதுதானே அந்த சீசன். 3rd and 5th நல்லா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஒரு என்டர்டைனிங் பர்சன் இருந்தாலே அந்த சீசனை சூப்பரா போட்டு போயிடுவாங்க. ஒரே ஒரு பர்சன் என்னன்னா இந்த 3rd சீசன்ல ஒரு இது back to Dada. Please, I'm fine for the discussion to branch out into other films, but not other reality shows also, but Big Boss. Okay. நம்மளுக்கு வந்து பிக் பாஸ் அரசியல் வேணாம். So I mean அதான் சார் என்ன சொல்றாங்க. So I have few questions for you guys. ஒன்னு வந்து I think we have specifically we have spoken about the film in detail. ஒன்னு வந்து just to conclude the discussion, right? Did it remind you of any other Tamil film from the past? எனக்கு வந்து the initial portions reminded me, I was worried that it might go down the ஆதலால் காதல் செய்வீர் கைண்ட் ஆஃப் ஒரு மாதிரி வந்து போயிடுமோன்னு எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு. அந்த ஆரம்ப
Don't know why, but I remembered of Arjun Reddy because of the stick and the சண்டை போறது தெரியல எதுக்கு ஞாபகம் தெரியல because of the hero characterனால மேபி இருக்கலாம். அர்ஜுன் ரெட்டி இருந்துச்சு, பட் இட் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட், எனக்கு கம்ப்ளீட்லி தெய்வ டிஃப்ரெண்ட். திருமகள் சில இதுல வந்தது. குழந்தை ஃபர்ஸ்ட் ஆஹ் கண்டா கூப்பிட்ட போது ஒரு அப்பா குழந்தைய வளர்க்கறது அந்த அந்த பார்ட் மட்டும் எனக்கு தெய்வ திருமகள் இதுவாச்சு. எக்ஸாக்டா எனக்கு வந்து ரிமைண்ட் பண்ணல, பட் வந்து நான் கம்பேர் பண்ணிக்கிட்டேன். அது அதுல அவன் வந்து வளர்க்குற இமோஷனலா கொண்டு சீன்ஸ்க்கும், போயிருப்பாங்க. பட் ஆக்சுவலி கம்பேரே பண்ண முடியாது. ம். இவன் நார்மல் பர்சன், அவன் அப்படி கிடையாது. ஸோ அப்படியே மேபி அதனால கூட அது கொஞ்சம் ட்ராமாட்டிக்கா இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு, தெய்வ திருமகள் கம்பேர்ட் டு அந்த சீன்ஸ். Okay. Yeah, nothing else. I mean, that is a uh, very good positive thing for the filmmaker, that it did not remind us of a lot of films. So that is good. Actually, there was a round table with these guys, like on the fourth Tolil director and Good Night director, even director, and another one more director. There was a round table. நல்லா பேசினா, like his name is Ganesh Babu. He has been in the industry வேற ஏதோ தொழில் பண்ண cinematographer something பண்ணிட்டு இது பண்ணாரு. He didn't have anything. I mean, பெருசாலாம் பண்ண போறது இல்ல, like ஹிட் ஆகும் அப்படிலாம் தெரியாது. Like just want to take a movie, அதனால எடுத்தேன் அப்படின்ற மாதிரி தான் ஹிட். It was so like grounded and so genuine. Ganesh K. Babu. Okay. ஈவன் இப்போ ஸ்டில்ஸ்லாம் இருக்குல்ல, போஸ்டர்ஸ் விட்டுருப்பாங்கல்ல, அதெல்லாம் அவ்வளோ அவ்வளோ கிளியரா அவ்வளோ கலர்ஸும் ஒரு போஸ்ட் நல்லா இருக்கும், லைக் அந்த முன்னாடி குழந்தையோட காலேஜ் போற மாதிரி ஒரு போஸ்டர். அது ஒண்ணு. இவனும் அவளும் அந்த பெரிய தலைய வச்சுட்டு இவன் லுங்கி கட்டிட்டு இவன் நின்னுட்டு இருப்பான், அவன் குழந்தையோட நின்னுட்டு. சில போஸ்டர்ஸ் வந்து அவ்வளோ கிளியரா அவ்வளோ கலர்ஃபுல்லா வார்மா, லைக் இப்போ இந்த படத்தையே டார்க்கா ட்ரீட் பண்ணியிருக்கலாம். ரொம்ப டார்க்கா எமோஷ்னலா ஒவ்வொரு இதுலயும் கஷ்டப்படுறாங்க, இல்ல ஒரு டார்க்னஸ் ஒரு இது. ஈவன் அவங்க கஷ்டப்படுற சீன்ஸ்ல கூட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அங்க ரொம்ப இதுவா இருக்கிறதுல கூட பார்த்தா அது ஒரு மாதிரி கலர்ஃபுல்லா இதுவா தான் இருந்தது, ப்ராக்டிக்கலா இருக்க மாதிரி தான் இருந்தது. பிகாஸ் இட் டோன்ட் பி ஆல்வேஸ் டார்க் இல்ல, ஈவன் இஃப் யூ கோ த்ரூ சம்திங். அந்த மாதிரி குழந்தை செகண்ட் பார்ட் அதுவுமே கொஞ்சம் லைட்டா ட்ரீட் பண்ண மாதிரி இருந்தது படம். அந்த ட்ரீட்மெண்ட் வந்து ஒரு மாதிரி லைட்டர் நோட் கொண்டு போன மாதிரி இருந்தது. ஸோ எனக்கு தெரிஞ்சு அதுதான் எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. ரொம்ப அழுது புழிஞ்சிட்டு இருக்காம சென்டிமெண்டலா இது மேல் ட்ராப்ல அப்படி டச் பண்ணாங்க, அது நல்லா இருந்தது. ஆனா எனக்கு இது குட் நைட் ரெண்டுமே வந்து ஃபுல்லா எங்கேஜிங்கா இருந்ததுன்னு சொல்ல முடியாது. ஸோ நிறைய இடத்துல போரிங்காவும் இருந்தது, பட் ஓகே. Good Night Good Night has sort of lost it. That is one part that our filmmakers have to improve, நினைக்கிறேன், which is sustaining a good premise. அது வந்து எல்லா ஃபீல் குட் ஃபிலிம்ஸ்லயும் வந்து that is one. மலையாளம் does it better. பிரேமலு பாருங்க, நான் செகண்ட் டைம் இன்னைக்கு பார்த்திருந்தேன். Okay. I mean, I was grinning throughout the film. It was so good. I mean, movie of the year already. Okay. Yeah, sure. ஒருவேளை இப்போ டைரக்டர் வந்து இப்படி இந்த ட்ரீட்மெண்ட் தான் ஃபுல்லா போகணும்னாலும் வந்துட்டு இப்ப மத்தவங்க இன்புட்ஸ் இல்ல நீ இப்படி பண்ணா நான் ஒர்க் அவுட் ஆகாது, செகண்ட் ஹாஃப் கொஞ்சமாச்சு இமோஷனலா மாத்து, கொஞ்சமாச்சு அந்த இதுக்கு கொண்டு வராங்களான்னு நமக்கு தெரியாதுல்ல. Are there any other Tamil feel good films that actually was completely good, like அவர் சொன்ன மாதிரி hold the attention மாதிரி feel good films in Tamil? Just thinking. நிறைய இருக்கும்ல obviously. இப்ப எனக்கு கண்டனால் முதல் அந்த பிரியா அவங்களோட அபியும் நானும் நல்லா இருக்கும். அபியும் நானும் நானும் ரவுடி தான். அது வந்து இதுல வருமான்னு தெரியல எனக்கு, ஃபீல் குட் மூவில வருமான்ட்டு. பட் ராதாமோகன் மூவிஸ் வரும். Yeah, I think கண்டனால் முதல் is a good example. So அதான் கண்டனால் முதல் வந்து, see, one thing is it had far better actors. See, when you have Prasanna is a good actor, very good actor. Prasanna, Karthik Kumar, Laila, and you had Lakshmi, Revati in சொல்லிட்டு that casting was terrific. So even அதுவும் ஸ்டார்டிங் இருந்த மாதிரி தான் எண்ட் வரைக்குமே போகும். லைக் மூவி வந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்னு இதுவா போயிட்டு ஒரே இதுவா போகும், ஆகாது. எனக்கு ரொம்ப பிடிச்ச தமிழ்ல வந்து எனக்கு பிடிச்ச மூவினா ஓவரால் அது மொழி பிடிக்கும். மொழி நல்லா இருக்கும். மொழி is also that. Yeah. See the ராதாமோகன் films இருக்கும். See the big difference வந்து என்னன்னா,
திஸ் இஸ் சார்ட் ஆஃப் கொஞ்சம் கொஞ்சம் இண்டி ஃபிலிம் இது. காம்ப்ளிகேட்டட். இல்ல independent film. It's not a, I don't think it's a big producer. It's a ஓரளவுக்கு வந்து சின்ன பட்ஜெட் ஃபீல் குட் ஃபிலிம்ஸ்ல குட் நைட்டா இருந்தாலும் சரி, திஸ் ஒன் டு சம் எக்ஸ்டென்ட் லவ்வரையும் எடுத்துக்கோங்களேன், லவ்வரும் சரி, இது எல்லாமே வந்து எனக்கு ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து லவர் இஸ் நாட் அ ஃபீல் குட் ஃபிலிம், பட் கைண்ட் ஆஃப் திஸ் இந்த இண்டி இதுல வந்து சம்திங் தட் சஸ்டெயின்டு த்ரூ அவுட். அது வந்து லவர் வாஸ் ஏபிள் டு சஸ்டெயின் த்ரூ அவுட் இது. ஏன்னா அதுக்குள்ளேயே வந்து கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஆஃப் எமோஷன்ஸ் இருக்கு. ஸோ யூ ஆர் தே வர் ஏபிள் டு சஸ்டெயின் த்ரூ அவுட் த ஃபிலிம். இந்த ஃபிலிம் வந்து the problem is not the scenes. The problem is it's a bad writing. Your script is not post interval. அவங்க ஐ திங்க் அவர் பண்ண தப்பு வந்து அவங்க இந்த ஐடி வேர்ல்டுல வந்து மீட் பண்ண வச்சது தான் வந்து இஸ் த ப்ராப்ளம். பிகாஸ் அந்த ஐடி வேர்ல்ட காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் சைட் ட்ராக் ஆயிட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ அது இல்லாம வேற விதமா யோசிச்சிருந்தா இட் குட் ஹவ் பீன் ஸ்லைட்லி பெட்டர். ஸோ வாட் எவர் I have reason. என்னன்னா they need to show that the guy is actually coming up in life faster. So IT will choose பண்ணிட்டாங்க, so he can come up. இது மேயாதமான் ஃபீல் குட்ல வருமா? That is what amazing. மேயாதமான் ஃபீல் குட் ஃபிலிம் தான். அது என்ன பிரச்சனை? ஃபன்னி காமெடி லைக் ஏன்னா இப்போ நல்லா இருக்கும். அதுல லவ்வும் நல்லா காமிச்சிருப்பாங்க, ஒர்க் அவுட் ஆகும். மேயாதமான் ஒரு நல்ல எக்ஸாம்பிள் தான்ல. அப்புறம் மேயாதமான் வந்து ஃபார் மீ வாஸ் லாட் மோர் சட்டைரிக்கல் தேன் ஃபீல் குட். மேயாதமான் அண்ட் இன்னொன்னு வந்து இந்த சிவகார்த்திகேயன் படம் ஒண்ணு, வருத்தப்படாத வாலிபர் சங்கம். அப்புறம் தான் அப்படியே இப்படி ஆயிட்டான். லைக் அவனால லாட் மோர் இல்ல, அந்த விஷயம் அவனுக்கு தான் வரும். அதெல்லாம் விட்டுட்டு அதான் அந்த the whole thing is இந்த ஃபுல்லா சஸ்டெயின் பண்ண. how about parking? Did you guys watch Parking? Parking is not feel good. I mean, it is egoistical. பார்த்தேன், நல்ல படம். I mean, feel good மூவில வராது. Like two male egos clashing with each other without any concept for others. ஒரு ஹாரர் த்ரில்லர் த்ரில்லர் மாதிரி தான் இருக்கும். It is ஜஸ்ட் ஒன்னும் நார்மலான விஷயத்தை த்ரில்லர் மாதிரி காமிச்சிருந்தாங்க. அந்த ட்ரீட்மெண்ட் ஒரு மாதிரி இதுவா இருந்தது, சைக்காட்டிக்கா போகும். ஓகே see இப்போ இந்த there are films, சில இங்கிலீஷ் ஃபிலிம்ஸ்லாம் இருக்கு. ஒரு ஒரு I don't remember the film நேம்ஸ்லாம் ஞாபகம் வர மாட்டேங்குது. இதே மாதிரி வந்து குழந்தையே பிடிக்காதுன்னு இருப்பாங்க, ஆனா வந்து ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல வந்து அவங்க அக்காவோட குழந்தை இந்த மாதிரி ஏதாவது I want the pursuit of happiness. Sorry, pursuit of happiness. See, there is a very அதுல வந்து அவன் குழந்தை அம்மா வந்து இட்ஸ் அபௌட் லைஃப் எப்படி அடிக்குதுங்கறதானே கதை. குழந்தை ஓகே, இட்ஸ் மச் மோர் தென் a feel good film. ஓகே, இதெல்லாம் வந்து see basically என்னன்னா இந்த படம் தான் வந்து we don't have lofty expectations for these films. எனக்கு வந்து simple story. அது வந்து சம ஃபீல் குட்டா இருக்கும். என்ன படம்? ஜெரி மேக்வேர். ஏன்னா இப்ப டாம் க்ரூஸ் ஆக்ஷனா பார்த்து பழக்கம். டாம் க்ரூஸ் வந்தாலே ஒரு இது அப்படி. ஆனா ரொம்ப நார்மலா பண்ணிருப்பான். இவனை நம்பி அவ கூட வந்துருவா. அங்க அந்த லவ் குழந்தை அந்த இது ஒண்ணு வரும். நான் ஒரு பாலிவுட் ஃபீல் குட் ஒண்ணு பழைய படம் அது இப்பதான் ரீசெண்டா நான் பார்த்தேன், ஹசி தோ ஃபசி. எனக்கு படம் செம படம் இல்ல அது. ஹசி தோ படம் பிடிச்சிருந்தது. Generally, I don't like Bollywood films a lot. Wake Up Sid பாத்தீங்களா? Wake Up Sid is good. Yeah, Wake Up Sid is good. I think a lot of people like Zindagi Na Milenge. இல்ல அது வேற மாதிரி. Hey Jawani Hai Diwani. அங்க இருக்காங்க. ஃபேண்டசி, அதெல்லாம் ஃபேண்டசி. ஆக்சுவலி இந்த மலையாளம்ல கூட நிறைய ஓம் சாந்தி அதெல்லாம் பெருசா ஒரு ஸ்டோரி எல்லாம் எதுவுமே இருக்காது. ஆனா வந்து எங்கேஜிங்கா போகும். எந்த ஃபாலிமி பாத்தீங்களா? இப்போ ரீசன்ட்டா ஃபாலிமி பாத்தீங்களா? ஃபாலிமி இல்ல மலையாளம்ல ஒரு இட்ஸ் a nice feel good film தான் அது.
இட்ஸ் a journey of a film to காசிக்கு போறது வந்து ஒரு கதையை எடுத்திருப்பாங்க. லைக் வாட் ஆர் த ஐ மீன் ஃபன்னியா எடுத்திருப்பாங்க. லைக் டிஸ்ஃபங்க்ஷனல் ஃபேமிலி they venture on a trip to காசி. அப்போ அவங்க கஷ்டப்பட்டு லைக் they fight into each other. அப்போ விட்டுட்டு போறாங்க. நல்லா ஆமா, இருக்கும். ஆக்சுவலி நான் Like, ட்ரெய்லர் பார்த்தேன். அந்த மூவி ட்ரெய்லரே நல்லா இருந்தது. மூவி பார்க்கணும்னு நல்லா இருக்கும், நினைச்சேன். ஆனா சூப்பரா இருக்கும் ஆக்சுவலா பார்க்கலாம். இப்போ இந்த ஃபீல் குட் இந்த மாதிரி மூவிஸ் வந்து பெரிய காஸ்ட் வச்சு பண்ண மாட்டேன்றாங்க. இப்ப நம்ம பார்த்தா திருச்சிற்றம்பலம் தனுஷ் வந்து அவனோட கரியர்ல டக்குன்னு திருச்சிற்றம்பலம் ஒண்ணு பண்ணிட்டு போனானா. இப்போ இதுல வசு சொன்ன மாதிரி மலையாளம்ல நிவின் பாலி இவ இருந்திருப்பாங்க, நஸ்ரியா நடிச்சிருப்பாங்க, ஓம் சாந்தி ஹோசானா. அப்ப காஸ்ட பார்த்தோன்னே நம்ம என்ன நினைச்சிருவோம்னா வி எக்ஸ்பெக்ட் சம்திங் அங்க. ஓகே, இவ்வளவு பெரிய காஸ்ட் இருக்குன்னா அங்க கண்டிப்பா ஏதோ ஒரு ட்விஸ்ட் இருக்கும், இல்ல இதுல ஏதோ ஒரு டிஃப்ரெண்டா இருக்கணும். அத வச்சு அவங்க அந்த ஃபீல் குட் புல் ஆஃப் பண்றது வந்து சம மேட்டர்ல. ஏன்னா அவங்க இங்க காசு வச்சும் நார்மலா கொண்டு போறது. எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும். இப்போ இதே படம் சிவகார்த்திகேயன் தனுஷ் வச்சிருந்தா சிவகார்த்திகேயன் வேற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்பாங்க. லைக் ஆமா, ஆக்சுவலி வந்து விஜய் டிவில ஒரு மூவி போடுவாங்க. அதுலயும் பெரிய ஆக்டர்ஸ் எல்லாம் கிடையாது. பொய் சொல்ல போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவி. அதுவுமே நல்லா போகும். போர்லாம் அடிக்காது. பெரிய ஆக்டர்ஸ் இல்ல, அது ஹிட் ஆகவும் இல்ல. அது பட் டைரக்டர் யாரு? எது டைரக்டர் பொய் இல்ல, சொல்ல கார்த்திக் போறோம். குமார் வந்து ஹீரோ. பொய் இல்ல சொல்ல அது போறோம் அந்த வந்து டைம்ல wait, ஏல் விஜய் பொய் சொல்ல போறோம் வந்து ஏஎல் விஜயோட ஏல் first. விஜய் ஏல் விஜய் படமா? It was a remake actually. பிரியதர்ஷன் ஹிந்தில எடுத்த ஒரு படத்தோட ரீமேக் அது. ஓகே, ஏன்னா அந்த படம் வந்தப்ப Okay. ஹைப் இருந்தது, பெருசா போகும் அப்படின்னு. Yeah, Vijay could have been that feel good filmmaker, but அவன் படத்துல ஏதோ really, ஒண்ணு மிஸ் ஆகுற மாதிரி இருக்கும். yeah, இல்ல ஹீஸ் டூ மெலோட்ராமா போவான். லைக் ரொம்ப தேவ திருமகள், மதராசப்பட்டினம். போவான், பட் மேட்டர் இருக்காது. ஒரு கோர் ஏதோ மிஸ் ஆகுற மாதிரி இருக்கும். லைஃப் ஆஃப் த மூவி இல்ல கோர் ஆஃப் த ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுற மாதிரி இருக்கும். மதராசப்பட்டினம், தேவ திருமகள், வேற என்ன படம் நல்ல படம் இருக்கு? தலைவர், தாண்டவம். தாண்டவம். தலைவா and that தாண்டவம், தாண்டவம். தலைவா. இப்ப ரீசெண்டா ஏதோ பார்த்தேன் விஜய் மூவி, கொன்றால் பாவம் அவன் மூவியா? இல்ல, ஒரு படம் இருக்கு. ரீசெண்டா மிஷன் வன்ஸ்ல இப்போ ரீசெண்டா போடுறதெல்லாம் அதான் நான் சொன்னேன்ல, மியூட்ல போட்டுட்டு வேலை பார்த்துட்டு இருப்பேன். அது பாட்டுக்கு ஓடிட்டு இருக்கும். அது என்னது டைலாகே இல்லாம எனக்கு படம் புரியுதா? அப்புறம் ரீசெண்டா வந்து ஹாரர் மூவின்னு சொன்னானுங்க. அதுல ஹாரரே வரல. கண்ட மினிக்கு அஃபேர்லாம் வந்துட்டு இதுல ஹாரர் எங்கடா வந்துச்சு? அப்படி உட்காந்து கேள்விப்பட்டேன். It was so funny சொல்லிருந்தாங்க. செம சிரிப்பா இருந்தது. அப்புறம் நேத்து சாமி ஸ்கொயர் பார்த்தேன். அதான் இத கூட ஹாரர்னு சொன்னா நான் ஒத்துப்பேன். ஏன்னா ராமசாமிக்குள்ள வந்து ஆறுசாமி வராரு. ஆக்சுவலி அப்படி கூட அந்த ஹாரர் மூவில ஹாரர் வரலையேடா அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு சோ ரீசெண்டா நான் அந்த மாதிரி மொக்கப்படம் பார்த்துட்டு பாக்குற இந்த சென்ஸ் ஓடிட்டு இருக்கு. அதனால Awesome guys. I think on that note we can end the session. So next week we'll be talking the Lord of the Rings trilogy. So அதுல மூணு படம் அடக்குமா? என்ன 3 மட்டும் தானே, இல்ல ஹாபிட்லாம் அடக்குமா அதுல? இல்ல ஹாபிட்லாம் வேண்டாம். 3 படம் வந்து பார்த்துட்டு வாங்க வந்துட்டு. அண்ட் வசுமதி, ஐ ஹவ் ஒன் திங் டு டெல் யூ. நீங்க பேசும்போது வந்து my wife was sitting near me and she was listening to the conversation and she asked why is she not joining ரெகுலர்லி. அவங்க ரொம்ப நல்லா பேசுறாங்களே, அவங்க ஏன் ரெகுலரா ஜாயின் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா. ஸோ ப்ளீஸ் ஜாயின். ஓகே, ஆக்சுவலி நான் தமிழ் மூவிஸ், அதர் லாங்குவேஜ் மூவிஸ் அவ்வளவா பார்க்க மாட்டேன். அதனாலதான், அதான் மெயின் ரீசன் ஆக்சுவலி. இன்னொன்னு வந்து இந்த பர்சனல் கமிட்மெண்ட்ஸ்னால. I got it. No, I was just kidding. Don't worry. Okay. Whenever possible, do join. If you don't mind, அவங்களே ஆட் பண்ணலாமே. லைக் உங்க வைஃபை கூட்டி வரலாமே. கேட்டிட்டு இருக்காங்கன்னா உள்ள அவங்களும். No, she's doing her, she's catching up with her friends and all that. So அப்போ like as a guest கண்டிப்பா நாங்க I'll ask her to come once in a while. கண்டிப்பா. Awesome guys, super. Take care and see you next week. Bye. Bye. Thank you.